இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். ரே பரா தரா பலா பரா 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 துரம். நன்றியப்பா. ஹல்லேலூயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. ஆமென். நன்றியப்பா. எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறவரே, எங்களோடு இருப்பவரே, மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றியப்பா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றியப்பா. ரபரக ஃபலபரத ரபஷபரக ஃபலபரி பலதுரா ஊரா ஃபலபரக ஃபலபலத ரபரஷபரக ஃபலபரி கபரம். இல்லாதவைகள் இருக்கிறதாக அழைக்கிறவரே, மை துதிக்கிறோம். ரபரக ஃபலபலத ரபரக பலபரி. நன்றியப்பா. ரபரக ஃபலபலத ரபரஷபரக ஃபலபரி பலத ரபர. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் பலன் தருவேன் என்று சொல்லுமா. பலவீன நேரம் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் பலன் தருவேன் என்று. நன்றியப்பா. பலவீனத்துல எங்களுக்கு பலன் தருகிற ஆவியானவரே, எங்கள் பலவீனத்தில் எங்களுக்கு உதவி செய்கிற ஆவியானவரே, நன்றியப்பா. ரே பிரகா ஃபரபலா தரபரா ஷபரகா ஃபரபலா தரபரகா. நன்றியப்பா. ரே பிரகா ஃபலா. நல்ல வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ரே பரகா ஃபலா பரகா ஃபரதரா ஷபரகா பலபா. ஆமென். நன்றியப்பா. ஷபரக ஃபலபரி பலதரபர ஷபரக ஃபரபலதர. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். ரே பரபலதர பரக பரப. போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார், இப்போதும் எப்போதும் என்னாலும் காத்திடுவார். ஆமென். எங்களை காக்கிற தேவனா இருக்கு. ஆமென். போகும்போதும் எங்களை காக்கிறீர், திரும்பும் போதும் காத்து வருகிறீர். ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கிற தேவனுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், நல்லவர். ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. நன்றியப்பா. ரபரபலதரம. கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. சொல்லுமா. கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. நீரன்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலே. சேற்றிலே வழுகாது என்னை காத்து மக்காய் நிறுத்தும் கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். சொல்லுமா. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. நன்றியப்பா. கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஆமென். பொன்னையும் பொருளையும் விரும்பேன், மண்ணின் வாழ்வையும் வெறுத்தேன்.
மன்னவன் இயேசுவின் சாயல் இந்நீலத்தில் கண்டதா கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன் கல்வாரியின் சொல்லுமா அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன் கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. நன்றியப்பா, உடைய ரத்தத்தால் எங்களை கழுவுங்க. தீங்கு நாளில் அவர் நம்மை கூடார மலையிலே மறைத்து அவர் தம்முடைய கண்மலையின் மேல் உயர்த்துகிறார். ஆமே, தீங்கு நாட்கள் வரும் பொழுது அவர் தம்முடைய கூடாரத்துல மறைத்து வைக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா ரபலதர ஷபரக பலபரி பலதரம் ஊரா ஃபலபரக ஃபலபலதர பரஷ பரக பலபரி பலதரப. நன்றியப்பா, ரெப்ரக ஃபலபலபரி பலதர பரஷ பரக பலபரி கபரப. ஹல்லேலூயா ரெப்ரக ஃபலபலதர பரஷி பரபலபரி கபலபரி பலப. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயாமே. அன்பினாவியானவரே, எனையேற பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயாமே. நன்றியப்பா, அன்பினாவியானவரே, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரெப்ரக ஃபரபலதர பரஷ பரக பரபலதர பரிபலதுரம் ஊரா ஃபலபரபலதர பரக ஃபரபலதர பஷ பரக பலபரிபலதர பரதர. நன்றியப்பா, ஹல்லேலூயா. மாயையில் மனம் இனி வைத்திடாமல் நேசர்காயமதை எண்ணி வாழ்ந்திடுவோம். நேசர்காயமதை எண்ணி வாழ்ந்திடுவோம். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன். ஆத்துமனேசரை புகழ்ந்திடுவேன். அலைச்சல்கள் யாவையும் அகலச் செய்தேனல் நீச்சலில் எந்தனை மகிழச் செய்தீராமே. நம்முடைய வாழ்க்கையில் அலைந்து திரிகிற அந்த அனுபவங்களை எல்லாம் மாற்றி நல்ல ஒரு மேய்ச்சலை தேவன் நமக்கு கொடுத்தார். ஆமே, நன்றி சொல்வோம். நன்றியப்பா, நல்ல மேய்ச்சல் நிலத்தில் அவர் நம்மை மேய்க்கிற தேவனா இருக்கிறார். ஆமேன். என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தான், அவன் உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடைவான். மேய்ச்சலை கண்டடைவான், உள்ளும் புறம்பும். ஆமேன். உள்ளேயும் ஆசீர்வாதம், வெளியே ஆசீர்வாதம். ஆமேன். உள்ளேயும் செழிப்பு, வெளியே செழிப்பு. ஆமேன். ஆண்டவருக்குள்ள ஒருத்தர் இருந்தா, ஹல்லேலூயா, அவன் வாழ்க்கை செழிக்கும். ஹல்லேலூயா. நன்றியப்பா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. சொல்லுமா, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஆராதனை உமக்கே. நல்ல சத்தமா, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே அப்பா, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உமக்கே ஸ்தோத்திரம். சொல்லுமா, உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம்
உமக்கே ஸ்தோத்திரம். அப்பாவை பார்த்து உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். லவ் யூ டாடி. உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். இடக்கையால் தாங்குகிறீர், வலக்கையால் தழுவுகிறீர். மீண்டும் இடக்கையால் தாங்குகிறீர், வலக்கையால் தழுவுகிறீர். எனக்கு உரியவரே, இதயம் வாழ்பவரே. ஆமே. எனக்கு உரியவரே, இதயம் வாழ்பவரே. உமக்கே ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். மீண்டும் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். திராட்சை ரசம் பார்க்கிலும் இனிமையானவரே, ஊற்றுண்ட பரிமள தைலமே, உம்மை நாங்கள் நேசிக்கிறோம். ஹல்லேலூயா. திராட்சை ரசம் பார்க்கிலும் இனிமையானவரே. லவ் யூ டாடி. திராட்சை ரசம் பார்க்கிலும் இனிமையானவரே, ஊற்றுண்ட பரிமளமே, உலகெங்கும் உம் மனமே. ஊற்றுண்ட பரிமளமே, உலகெங்கும் உம் மனமே. உமக்கே உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் சொல்லுமா. உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. ரபரக ஃபலபரி பலதர ஷபரக ரபர ஷபரக ஃபலபரி பலதுர பர ஷபரக பலபரி பல லெப்ரக ஃபரபலதர பரக பலப. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னீங்களப்பா. நன்றி அப்பா. கடைசி வரை எங்க கூட இருக்கிறவரே, எங்க கூட இருக்கிற தேவனே, நமக்கு நன்றி சொல்லுங்க. அப்பாக்கு நன்றி சொல்லுங்க. அவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கடைசி வரைக்கும் நித்திய நித்தியமா அவர் நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இம்மானுவேலர். ஆமென். அவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். Uraka farabala tarasha baraka balabari baladara barabara baraba. Rebraka farabala tarabarasha baraka balabari baladara. Ura faraka farabala tarabarika baladara baraka barabalatura. நன்றி இயேசுவே. நீர் எங்களோடு இருக்கிறீரப்பா. எவ்ரி செகண்ட் எங்களோடு இருக்கிறீங்களப்பா. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உதவி செய்கிறா, பலன் தருகிறா, ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். சொல்லுமா. ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், உதவி செய்கிறார். சொல்லுங்க. பலன் தருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். எனவே பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால்
என் இயேசு என்னோடு இருப்பதனால். காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. என் நங்கூரம் இயேசு, என் நங்கூரம் இயேசு, அது ஒரு நாள் அசையாது. ஆமென். காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். எனவே பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு, இயேசு என்னோடு இருப்பதனால். ஆமென். இயேசு என்னோடு இருப்பதனால். அல்லேலூயா. பரம அழைத்தலின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி நான் படகை ஓட்டுவேன். லக்கை நோக்கி நான் படகை ஓட்டுவேன். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். என் இயேசு என்னோடு இருப்பதனால். நன்றி அப்பா. என் இயேசு என்னோடு இருக்கிறார். அவர் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. என்னோடு இருந்து அவர் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். சொல்லுங்க. என் கூட இருந்து என் செல்லம் செய்யற காரியம் அது எப்படி இருக்கும்? பயங்கரமா இருக்கும். ஹல்லேலூயா. அவர் பயங்கரமான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ரெப்ராகா ஃபரபலா பரகா பரிபலா தரபரா ஷபரகபா உலா ஃபரபலா தரபரகா பரிபலா தரபரிகா பலதரா Ura frabara shabraka fala barika bara lebraka fala barika bala dara baraka fala bari bala dara bara. நன்றி அப்பா. ரபரகா பா lebraka bara bala dara baraka bari bala tura bala kabari bere bere dara ura fala baraka ba. நல்ல 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 நீ பாசைல lebroka fala barasha baraka bali bara tura baraka bala barika ba. Glory glory glory. மகிமை 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 மகிமை. ரூஃபா ராஷா தரகா ஃபலா பரிகா பலா பரிகா பலா லெப்ராகா ஃபலா பரகா பலா பரி பலா துரா பரகா பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரப்ராகா ஃபரா பலா தரா பரி பலா தரா பரகா பா உரா ஃபலா பரகா பரா ஃபலா துரா பரஷா பரகா பலா பரி பலா தரா பரகா. சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவர் இதோ அவர் புதிய காரியத்தை செய்கிறார். இவர் சகலத்தையும் புதிதாக்குகிறார். ஆமென். நன்றி அப்பா. ஹல்லேலூயா. உரா ஃபரா பரகா ஃபலா பரி பலா தரா பரஷா பரகா பலா பரி பா. ஜீவநதியே, தூய நதியே நதியாக பாய்கிறது. அவருடைய சிங்காசனத்திலிருந்து அவருடைய மகிமை நதியாய் பாய்கிறது. நல்ல வாய் திறந்து யாருக்கெல்லாம் அந்த நதியில மூழ்கணும், நதியில மூழ்கி குளிக்கணும். ஆமே. நல்ல வாய் திறந்து அந்நிய பாசையில ராபா ராகா பாலா எனக்கு இந்த நதி வேணும், இந்த நதி எனக்கு வேணுங்கிறவங்க நல்ல வாய் திறந்து இப்ப அந்த நதி சிங்காசனத்திலிருந்து உங்களை நோக்கி வருகிறது. ராபா ராகாபா லாபா ராகாபா ராபா லாதா ராகாபா லெப்ராகா ஃபலாபா ரிபா லாதுலா ராஷாபா ராகாபா ஓ ராஃபா லாபா ரிகாபா லாபா ரிபா லாதா ராபா ரிகாபா லாபா ரிகாபா. அந்த நதி போற இடத்தெல்லாம் பொன் விளையும், பொன் விளையும். அந்த நதி உங்களுக்குள்ள வந்துட்டா உங்க வாழ்க்கையில பொன் விளையும், தொட்டதெல்லாம் பொன்னா இருக்கும். ஆமே. ராகாபா லாதா ராபா ஷாதா ராகாபா லாபா ரிகாபா lebraka falaba rikaba raba lata raba rakaba lebroka falaba riba lata raba rashaba rakaba. அந்த நதி போறடெல்லாம் ஆரோக்கியம்,
அந்த நதி நமக்குள்ள வந்துட்டுனா நமக்கு ஆரோக்கியம். நம்ம யாரு எங்க போறோமோ அங்கெல்லாம் ஆரோக்கியம். யார் மேல கை வைக்கிறோமோ அங்கெல்லாம் ஆரோக்கியம். யாருக்காக ஜெபிக்கிறோமோ அங்கெல்லாம் ஆரோக்கியம். லே பரகா பலா பரிகா பலா பரபலா தரா லே ப்ரோகா பலா பரிபலா துடா ஷாகா பலா பரகா பலா பரிகா பலா துடா லே பரகா பலா பரிபலா தரா கபா லே ப்ரோகா பரிபலா தரா பரிபலா தரா ஓ ரோகோ ஷாகா ரபலா தரா. இந்த 10 நாள்ல உங்க சிறையிருப்பு முழுவதும் மாறும் என்று கர்த்தர் சொல்கிறார். லே ப்ராகா பலா பரகா பலா பரிகா பலா தரா ரோபா ரபலா பரிகா பா. மருத்துவர்களால் குணமாக்க முடியாத நோய்களை கர்த்தர் இப்பொழுது சுகமாக்குகிறார். அந்த நதி உங்களை சுகமாக்குகிறது. அந்த நதி உங்களை ஆரோக்கியமாக்குகிறது. ஜீவநதி 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 தூய நதி ரப ரக பலப ரிகப ரப லப ரஷத ரக பலப. எல்லா பயத்தின் ஆவியெல்லாம் எரியட்டும் 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 எரியட்டும். அக்கினி 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 லப ரகப லப ரிப லத ரப ரிகப ரஷப ரகப லத ரப ரகப ரிகப ஓ ரப லப ரிகப லப ரிப லத ரப ரோஃப ரப ரஷப ரகப. எரியட்டும் எரியட்டும் அக்கினி 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 அக்கினி. எதிரான எல்லா குறிச்சொல்ற ஆவியெல்லாம் எரியட்டும் 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 எரியட்டும். எல்லா மாந்திரிக ஆவிகள் எரியட்டும் எரியட்டும். மந்திரவாத ஆவியெல்லாம் எரியட்டும். அக்கினிக்கு இரையாக போட்டு ஃபயர் பரகா பலா பரகா பலா பரி பலபா லுப்ரகா பலா பரதுடா பரஷா பரகா பலா பரிகபா. ஒற்ற தலையை கொண்டு தலைவலியை கொண்டு வர்ற பொல்லாத ஆவிகளை எரியட்டும். அந்த தலையை விட்டு வெளியேறட்டும். ஃபயர் ஃபயர் பரகா பலா பரி பலபா லுப்ரகா பரகா பலா பரகா பலா பரகபா. சரீரம் மறுமாது மறுமாது அவரை போல நாமே 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 மகிமை 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 ரேப்ராகா பலா பரகா பலா பரிகா பலபா. ஓ பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ரப்ராகா பலா பரிகா பலா. நீ வேண்டிக் கொள்ள தொடங்குவதற்கு முன்பாகவே கட்டளை வெளிப்பட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். லமா தரகா பலா பரகா பலா தரகா பரபலா தரபா ரேஃபா ரகா பலா பரிகா பலா தரபா லோஃபோரபா ஷபா ரகா பலபா. glory 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 லப்ராகா பலா பரிகா பலா பரிபா. நீதிமானுக்கு விரோதமா பேசுகிற துன்மார்க்கனுக்கு கர்த்தர் பதில் செய்கிறார். ரப்ராகா பலா பரிகா பா ரோஃபோ ரகா பலா பரிகா பா. இந்த யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றுள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றுள்ளது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், நல்லவர் நல்லவர் நல்லவர். ஹalleluya. லோஃப்ரோஷா பரகா பலா பரபலா தரா பரகா பலா 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 தரா லோஃப்ரோஷா பரகா பலா பரகா பலா பரி பலா தரா பரகா லோஃப்ரோஷா பரகா பலா பரிகா பலா பரி பலா தரா பரகா. ஹalleluya. Amen. நன்றி அப்பா. ஓரா ஃப்ரபரா பலா பரி பலா தரா பரபா ஷபரகா பலா பரிபா. நன்றி அப்பா. ரபரகா பலா பரகா பலா பலா பரகா பலா தரா தரா ஃப்ரகா பாரியா ஓரா பரா தரா பரா ஷிபரகா பலா பரகா பலா பலா தரகா பலா தரா. இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹalleluya ஹalleluya. நன்றி அப்பா. ரபலா பரகா பலா பரதா. நன்றி அப்பா. ஹalleluya. ரேப்ராகா பலா பரகா பலா பரி பலா தரா பரகா பலா பலா தரா பரகா பா லே பரகா பலா தரா பரஷா பரகா பலா. Fire, 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 fire. Hallelujah. Hallelujah. நன்றி அப்பா. நன்றி அப்பா. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார். நன்றி அப்பா. Hallelujah. Hallelujah. நன்றி இயேசுவே.
ஹalleluya நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. இன்னும் வேணும்பா, இன்னும் எங்களுக்கு வேணும் டாடி, இன்னும் வேணும் டாடி. இது போதாது, இன்னும் வேணும். கேளுங்க, இன்னும் வேணும், இன்னும் ஆழம், இன்னும் ஆழத்துக்குள்ள நாங்க போனோம். ரபரா கபலா பரஷா பரா கபலா பரதர பரமலேலூயா. எப்போதும் புகழ்தானே என் நேரமும் ஏக்கம் தானே. சொல்லுங்க, எப்போதும் புகழ்தானே. லவ் யூ டாடி. என் நேரமும் ஏக்கம் தானே, என் செல்லம் நீர் தானே. எங்களுக்கு செல்லம் நீங்க தான் டாடி. ஹalleluya. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மைத்தானே நம்புவே என் தேவா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வின் ஆதாரமாய் நினைத்து கொள்வேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகும் ஐயா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அதோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அதோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். கலங்கி நின்ற ஓரா பரக்கா பரபல தர பரக்கா பரை பல தர பரபலம். காலமெல்லாம் கண்மணி போல கரப்பிடித்து நடத்துவரே. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோகிம் ஆராதிப்பேன், அதோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். நன்றியப்பா, உம்மை உயர்த்துவோம் ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு நன்றியப்பா, நன்றியப்பா. நீர் எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே பட்ட பாடுகளுக்காய் நன்றியப்பா. உம்முடைய சரீரத்தை எங்களுக்காக பித்து ருசிக்க கொடுத்தீரப்பா. இந்த ரத்தத்தை எங்களுக்காக பானம் பண்ண கொடுத்தீர். கடைசி சுற்று ரத்தத்தை எங்களுக்காக சிந்தினீரப்பா. நன்றியப்பா. அதனால நாங்க வாழ்றோம் டாடி. உங்க அப்பத்தினால், உங்க சரீரத்தால, உங்க ரத்தத்தால நாங்க வாழ்றோம் டாடி. அப்பா நன்றி அப்பா. ரபரா கபரா பல தரபர பல தரபர ஷபர பல தரப. இலையேற பெற்ற திருரத்தமே அவர் வீழாவி நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் முன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. எந்தனுக்காய் கல்வாரியில் இந்த பாடுகள் பட்டி தந்தையேவும் அன்பினையே சிந்தித்தே சேவை செய்வேன். தந்தையே, தந்தையேவும் அன்பினையே சிந்தித்தே சேவை. இதுதான் அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். ஆமேன். இதுதான் அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம். ஆமேன். நியாய பிரமாணத்துக்கு கீழே உள்ள விசுவாசம் எப்படின்னா, இதை செஞ்சா நீ இதனால பிழைப்ப, இதனால நீ இதை நீ செய்யலன்னா ஆண்டவர் ஒன்னு அடிப்பார், அதனால நீ செய். அது பழைய ஏற்பாடு. ஹல்லேலூயா. நியாயப்பிரமாண கிருபை அன்பினால். ஹல்லேலூயா. அவர் நமக்காக ரத்தம் சிந்தினாரு, அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தாரு. இந்த அன்பை நான் சொல்லுவேன்,
இந்த அன்புள்ள தேவனுக்காக நான் வாழ்வேன். இந்த தேவனுக்காக என் உயிரையும் கொடுக்க நான் ஆயத்தமா இருக்கேன். இதுதான் ஆவியின் பிரமாணம், கிருபையின் பிரமாணம். ஹல்லேலூயா. இந்த பிரமாணத்துக்கு கீழே இருக்கிற ஒருவனையும் பாவம் மேற்கொள்ளாது. ஆமென். நன்றி அப்பா. ரபா ரகபலா பரபா ரதரபா ரஷதரா கபலா பரகபா. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. இந்த கிருபை எங்க மேல ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்க. கேளுங்க கேளுங்க. ஓ கிருபையை ஊற்றுங்க, கிருபை எங்க மேல ஊற்றுங்க. ரபா ரகபலா. அன்பினால் கிரியை செய்கிற இந்த விசுவாசத்தின் அபிஷேகத்தை எங்க மேல ஊற்றுங்கப்பா. ஊற்றுங்க ஊற்றுங்க ஊற்றுங்க. எங்களுக்குள்ள இந்த நியாய பிரமாண கிரியைகள் வெளியேறட்டும், வெளியேறட்டும், வெளியேறட்டும். ரபா ரகபலா ரகபலா ரபலா லோஃபோ ரபா ஷாதா ரகபலா ரிகபலா ரிகபா. Shabrava Jesus, Yesue, Yesue, Yesue. Love you, Daddy. Rabarabala tarabara shabarakabala bere 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 bere. உங்களில் ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் எத்தனை பேர்? அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்திருக்கிறோம். தரித்துக் கொண்டீர்கள். நாங்கள் கிறிஸ்துவை தரித்திருக்கிறோம். சொல்லுங்க, கிறிஸ்துவை நாங்கள் தரித்திருக்கிறோம். வாழ்வது நாங்கள் அல்ல, கிறிஸ்துவை எங்களில் பிழைத்திருக்கிறார். நன்றி அப்பா. Love you daddy. Hallelujah. Ora baraka barabala dara baraka balabari baladara baraka baladara ba lufroka parabala dara barashi baraka balabari baladara baladara. Glory 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 glory. Nandriya parabraka palabara dura barasha baraka baladara ba. Nandriya parabara baraka barabala dara bari baladara barabara baraka ba. Ura fala bari bala hiriya parabaraka bala bari bala bari kabala tura. Refraka bala faraka. Appa pidave, appa அப்பா பிதாவே, அப்பா நன்றி அப்பா. தரபராஷி பரபரபல தரபரி. ஓ பரதரதர ஷேகரரி லப்ரபராஷா பரகம். நாம் அப்படியே ஜெபிப்போம். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஹல்லேலூயா. இந்த ஹல்லேலூயா. இந்த நாளும் இந்த எஸ்ஐஆர் விவகாரத்தில் அதிகமான குளறுபடிகள், அதிகமான பிரச்சனைகள், நிறைய பேருக்கு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணதில் நிறைய படிக்காதவங்க, கிராமப்புறங்களில் உள்ளவங்க கஷ்டப்படுறாங்க. ஏற்கனவே இது நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சு அதுக்கப்புறம் எல்லா எலெக்ஷன்லையும் முதல்ல ஓட்டர் ஐடி கிடையாது, அடையாளம் கிடையாது, திரும்ப குறிப்பிட்ட காலங்களில் வந்தது. ஆனால் அந்த பழைய நபர்களுக்கும் இன்றைக்கு அவங்க தேடி எடுத்து போட மிக மிக கடினம். இந்த ஓட்டர் ஐடி செல்லான்னு சொல்லிட்டாங்க. அதை வச்சு தான் இதுக்கு முந்தைய எல்லா பார்லிமெண்ட் எலெக்ஷன்லையும் மாநில எலெக்ஷன் எல்லாத்தையும் இதை வச்சா ஓட்டு பண்ணாங்க. ஆனால் இந்த நாளில் இப்படி ஒரு திட்டத்தை ஒன்றிய அரசு கொண்டு வந்தது இன்றைக்கு அநேகம் அவங்களுக்கு பிடிக்காதவங்கள, அவங்களுக்கு ஓட்டு போடாத கிறிஸ்தவ முஸ்லீம் ஜனங்களை ஓட்டு எடுக்கிறதுக்காக இப்படிப்பட்ட சிஸ்டத்தை கொண்டு வந்து இப்படிப்பட்ட காரியங்கள் இன்னைக்கு செய்கிறாங்க. நம்ம இந்த நாளை கடிந்து ஜெபிக்க வரோம். இன்னும் ஒரு பக்கம் இந்த பூத் ஏஜென்ட்ஸ், அங்கன்வாடியில் வேலை பார்க்குறவங்க, சத்துணவு ஊழியர்கள் இந்த கரண்ட்டு இந்த கலை பணியை செய்து இருக்காங்க. ஒவ்வொரு வீடாக சென்று ஃபார்மை கொடுக்கறது, அவங்க ஃபில்அப் பண்ண வாங்குறது, திரும்ப அதை கரெக்ஷன் பண்ணுற இந்த வேலையெல்லாம் அவங்க அதிக நபர்கள் நிறைய மாநிலங்களில் நிறைய ஊர்களில் இப்படிப்பட்டவங்க ஒர்க் ப்ரெஷர், அவங்களுக்கு 24 hours அவங்களோட ஃபோனில் சரியான அந்த எல்லா டேட்டா அப்லோட் பண்ண முடியல, அவங்களுக்கு 5G இல்லை, அவங்களோட ஃபோன் நல்ல வெளியேறப்பட்ட செல் இல்லை என்று நிறைய கம்ப்ளைண்ட். அதை அவங்க கண்டுக்க மாட்டுக்காங்க என்று நிறைய பேர் ஒர்க் ப்ரெஷரில் தற்கொலை பண்ணி மறுத்து கொண்டிருக்கார்கள். தமிழ்நாட்டின் 2வது நபர். ஒவ்வொரு மாநிலங்களையும் இப்படி நிறைய இந்த பூத் ஆஃபீஸர், பூத் ஏஜென்ட் சொல்கிறவங்க மறித்து கொண்டிருக்காங்க. மிக அவலமான நிலை. இந்த நாளில் நம்ம யுத்தம் பண்ணி ஜெபிக்க போயிட்டோம். ஹல்லேலூயா.
ரேகானார் அந்தோரபா இயேசு நாமத்தால பழைய ஓட் சிஸ்டம் வரட்டும் இயேசு நாமத்தால இயேசுவின் நாமத்தால மக்களை வேதனைப்பட்டு துஷ்பிரயோகம் பண்ணி அதிகாரத்தை இயேசு நாமத்தால நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசு நாமத்தால இந்த எல்லா வலுசற்பட்ட ஆவிகள் தேச நிம்மதி கிடைக்கின்ற எல்லா சிஸ்டத்தை கிடைக்கின்ற அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு தான் யார் கேட்கவில்லை தான் யார் பார்க்கவில்லை என்று அந்த நினைப்போடு கூட ஓ நான் எதனாலும் செய்வேன் எதனாலும் ஏமாற்றி நான் ஆட்சிக்கு வருவேன் ஓ எல்லா சிறுபான்மையை நான் அழிப்பேன் என்று அப்படிப்பட்ட அப்பா என்னத்தோடு செயல்படுகின்ற இப்படிப்பட்ட எல்லா திட்டங்கள் இயேசு நாமத்தால அவமாக்கப்படுவோம் மகிழ்த்து ஆலோசனை அவமாக்குங்க நீங்க யுத்தம் பண்ணுகிறாங்க இயேசு நாமத்தால எஸ்ஆர் கேன்சல் ஆகட்டும் ஓ நார்மலாக அப்பா ஜனங்கள் ஓட்டரை கொண்டு ஓட்டு போட கிருபை தாங்க தகப்பனே எத்தனை அலைச்சல்கள் எத்தனை அப்பா வேதனை எத்தனை அப்பா தகப்பனே கண்ணீர் ராஜா வழிகள் அப்பா எத்தனை ஜனங்களுடைய குமுறல் தகப்பனே நீ கண்ணோக்கி பாருங்க நீங்க யுத்தம் செய்யுங்க நீங்க நீதி பண்ணுங்க அப்பா அந்த காரியத்துல அப்பா இந்திய முழுமைக்கு தகப்பனே அப்பா தகப்பனே ஓ முறைக்கான எல்லா தேர்தலும் கேன்சல் ஆகட்டும் இயேசு நாமத்தால முறையான எலெக்ஷன் கமிஷன் மீது வல்லமை இறங்கட்டும் ஏமாற்றி வந்து பிழைத்து அப்பா பணத்துக்கு விலை போய் அப்பா நீதி புரட்டி அநியாயத்தை செய்கின்ற அந்த ஒவ்வொரு கொடூரமான ஜாதிகள் மேல நியாயத்துக்கு இறங்கட்டும் பச்சு காக்கு இறங்கட்டும் தகப்பனே எல்லா மாநிலங்களும் ஏமாற்றி பிழைத்து சிறுபான்மை மக்களை அழிக்க வேண்டும் அப்பா தேவன் ஒரே இந்துஸ்தான் நாடாக மாற்ற வேண்டும் என்று அப்பா அப்படி செய்ய துடிக்கின்ற எல்லா மதாதக்கரை எரிக்கப்பட்டு தேவரி எழுப்படுங்க தேவரி அப்பா நீர் ஆளுகை செய்யுங்க நீங்க நீதி எழுப்படுங்க தகப்பனே அப்பா சிறுபான்மை கண்ணை தொடுங்க ராஜா இயேசு நாமத்தால எஸ்ஆர் கேன்சல் ஆகட்டும் ஓட்டு போட அப்பா நீங்க கிருபை தாங்க சந்தோஷமா ஓட்டு போட அப்பா ஒவ்வொரு குடிமகனுக்கு அது உரிமை என்று அப்பா அதை தடை செய்த கொள்ளாத அப்பா தகப்பனே அப்பா துன்மாக்கூடமே அக்கறை எறிட்டு தகப்பனே ஒவ்வொரு சுயாதீனமாக சுதந்திரமாக பயமில்லாம ஓட்டு போட கிருபை இறங்கட்டு தகப்பனே ஓ ரகாதானா சந்தோ ராகா பாரா காந்தா ரபா தேவன் நீதி செய்யுங்க தேவன் நீதி செய்யுங்க தேவன் நீதி செய்யுங்க ஹல்லேலூயா இன்றைக்கு காலையில ஒரு வீடியோ நான் பார்த்தேன் பீகார்ல அவங்க ஏமாற்றி ஜெயிச்சிட்டாங்க பீகார் மக்கள் வந்து அந்த எலெக்ஷன்ல நாங்க இந்த கட்சிக்கு ஓட்டு போடவே இல்லை இந்த கட்சி நாங்க அதிகாரம் பண்றதை நாங்க விரும்பவே இல்லை என்று எல்லா மக்களும் போராடுறாங்க இன்றைக்கு எல்லா எலெக்ஷனையும் இவங்க முறைகேடு பண்ணி இவிஎம் மிஷினை முறைகேடு பண்ணாங்க இப்போ இந்த 65 லட்சம் மக்களை தூக்கிட்டாங்க சிறுபான்மை ஜனத்தை அவங்களுக்கு ஓட்டு போடாத ஜனங்களுக்கு எடுத்துட்டு ஃபேக் ஐடி ஓட்டர் ஐடி கிரியேட் பண்ணி அதை கொண்டு வந்து அப்படிப்பட்ட ஜனங்களை இங்கே ஜெயிக்க வச்சு அவங்க இப்போதான் பதவிக்கு வந்திருக்காங்க போன வாரம் நினைக்கிறேன் வந்த உடனடி அவங்க செய்த ஒரு காரியம் சிறுபான்மையின ஜனங்களுடைய வீடுகளை குறிவைத்து நேற்று முழுவதுமாக அத்தனை வீடு தரமாட்டமாக்கிட்டாங்க இன்னைக்கு பீகார்ல மக்கள் அழுது கொண்டு கதறாங்க நடு வீதியில வந்து அதே போல அன்றைக்கு தெலுங்கானா 2 ஊழியக்காரங்க வீட்டை நைட்டா சென்று கவர்மெண்ட் ஆபீசஸே சென்று இரவு சென்று 10 மணிக்கு இடிக்கிறாங்க என்ன செய்வாங்க யோசித்து பாருங்க கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றாங்க இஸ்லாம் மதத்தை பின்பற்றாங்க இந்த ஒரே காரணம் வேற எந்த ரீசன் கிடையாது எத்தனையோ பாலியல் வழக்குல சிக்கன கொள்ளைக்காரர்கள் அப்படிப்பட்டவங்க இன்னைக்கு வீதியில ஈஸியா நடமாடுறாங்க சிறு குழந்தைகளை கடத்துறாங்க போதை வசதியில கடத்துறாங்க ஜனங்களுடைய காரியங்களை அப்படி அவங்களை வேதனைப்பட்டவங்க எல்லாம் இன்றைக்கு வெளியே நடமாடுறாங்க ஆனா இந்த கிறிஸ்தவ மதத்தை பின்பற்ற ஒரே நோக்கத்துக்காக இன்றைக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யறாங்க கண்ணீரோட புலம்புறாங்க ஒரு அம்மா சொல்றாங்க நான் 2 லட்சம் போட்டு வீட்டை கேட்டேன் இப்பதான் கொஞ்சமா சேர்த்து ஆனா இன்றைக்கு இப்படி பண்றாங்கன்னு அழுகுறாங்க அதே போல ஒவ்வொரு ஜனங்களும் இன்றைக்கு கண்ணீரோடு கூட அழுது கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட கொடிய அராஜக இந்த ஆட்சி மாற வேண்டும் ஹல்லேலூயா கர்த்தர் பார்வோனின் வல்லமைகளை அழிக்க வேண்டும் ஹல்லேலூயா இன்றைக்கு அதே போல இன்னொரு வீடியோ தெலுங்கானால ஒரு ஆசி சர்ச்சி அதுல அந்த நம்முடைய அன்னை தெரசா அவங்களுக்கு ஒரு சில கடை வச்சிருக்காங்க அது அடிச்சு உடைச்சு ஒரு குரூப் வெறி கொண்டு இன்னைக்கு அடிச்சு உடைச்சிட்டு இருக்காங்க மத வெறியில இப்ப நம்ம இணைஞ்சு இயேசு நாமத்துல இந்த மாதிரியா செய்த ஒவ்வொரு மீதும் தேவன் பச்சு ஒண்ணுங்க
ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய சபையில் எழுந்தணும். இல்லை என்றால் தேசம் இருக்கக்கூடாது. சந்தா ராகா பாரா கந்தா ராபா ராகா சந்தர்பா தேவ நீதி செய்யுங்கப்பா. சிறுபாடு அதுக்காக நீங்க வழக்காடுங்கப்பா. அப்பா சிறுமைப்பட்ட தந்தை நீங்க அடைக்கலமான தேவன் ராஜா, திக்கற்றின் தகப்பன் ராஜா. அப்பா எத்தனை வீடு இடிக்கப்படுகிறது அப்பா, நூற்றுக்கணக்கான புல்டோஸ் வைத்து அப்பா இப்படி அவங்க வாழ்வாதாரம் அழிக்கிறாங்க ராஜா. இனி அவங்க அப்பா உணவிற்கு இருக்க இடத்தை எங்க போங்க தகப்பனே, நீரே நீதி செய்யுங்கப்பா, நீதி செய்யுங்க. இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சூழ்நிலையில அப்பா நாங்க வாழ்ந்து கொடுக்க தகப்பனே, நீ என்ன செய்து திகைக்கின்ற அந்த பிள்ளை நீங்க நீதி செய்யுங்கப்பா. வீடுகளை இழந்த, உடல்களை இழந்த, பணத்தை இழந்த பிள்ளைங்களுக்கு இப்பொழுது இந்த வேலையில தகப்பன் பலோத்து திறந்து ஒத்தாசை அனுப்புங்க ராஜா. அப்பா அப்பா கொடுமைக்கார மனுஷங்க நியாயத்துக்கு அப்பா உண்டாவட்டும். தேவரீ இரக்கம் செய்யுங்க, தேவரீ நியாயத்துக்கு செய்யுங்க ராஜா. பூலஷிகா பரகதா ரபரகதா நஷிகாவா வானம் திறக்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். திக்குச்சேப்பிலிருந்த ஜெபத்தை அப்பா அலட்சியம் அல்லாதவரே, அதை அங்கீகரிப்பவரே, உபத்திரவத்தை அப்பா அற்ப எண்ணாதவரே, ஜெபத்துக்கு பதில் கொடுங்க ராஜா. உடைமைகளை பாதுகாத்துடுங்க, ஆலயங்களை, உடைமைகளை, வீடுகளை அப்பா பாதுகாத்துடுங்க தகப்பனே. நீ நீதி செய்யுங்க ராஜா, கரையத்தோடுங்க தகப்பனே. நீதி செய்யுங்க, ஓ தெலுங்கானால நீதி செய்யுங்க, அஸ்ஸாம் யுத்தம் பண்ணுங்க டாடி. ஜார்க்கண்ட் செய்யுங்க தகப்பனே. ஷாலா பரகதா ரகஷிகா பரகதா ரபரகதுனா தரந்தலவல் நரகஷிகா பரகதுனா சந்துரா கரவல் யகன ஹந்துரவா. அடுத்ததாக இந்த டிட்வா புயலினால் நமக்கு அதிகமான பாதிப்புகள், நம்ம தென் தமிழகத்தில் அதிகமான மலைகள் வந்து நிறைய ஹெக்டேர் கணக்கில் விவசாய நிலங்கள் மூழ்கி போனது. ஒரு பக்கம் உப்பளங்கள் பாதிக்கப்பட்டது. நிறைய பேர் வீட்டை சுற்றி தண்ணி இன்னைக்கு இருக்கு, இன்னும் தண்ணி வடியில. நம்ம தூத்துக்குடி, திருநெல்வேலி மக்கள், அதே போல் நிறைய இடங்கள். அதே போல் இன்றைக்கெல்லாம் சென்னையில் மிக கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. சென்னையில் அதே போல அதிகமான பாதிப்புகள், அதிகமான ஏரிகள்லாம் நிரம்பி கொண்டிருக்கிறது. கர்த்தர் பாதுகாக்க வேணும். ஹல்லேலூயா. இன்றைக்கு புயல் வலுவிழந்து சொல்றாங்க. ஆண்டு கிருபையால இனி போதும், தமிழ்நாட்டுக்கு நல்ல ஆண்டு கிருபையால் நல்ல மழை பெய்து விட்டது. ஹல்லேலூயா. வாழ்வாதாரத்தை இழந்த விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்துக்கு நம்முடைய முதலமைச்சர்கள் நிவாரணை காலையில் அறிவிச்சிருக்காங்க. அதுக்காக ஆண்டுக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. அதே போல நம்முடைய மோகன் சிலாசர் பிரதர் அவங்க உதவி செய்யிருக்காங்க. இந்த மாதிரியான ஊழியர்கள் சேர்ந்து அங்கங்க பாதிக்கணும் மக்களுக்கு உதவி செய்யும் பொழுது கர்த்தர் ஹல்லேலூயா அவங்களுக்கு மிக மிக எளிதாக அவங்க வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க முடியும். ஹல்லேலூயா. பணம் உள்ளவங்க முடியாதவங்க செய்யலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்னும் நிறைய மீட்பு பணிகளை முடிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எந்த பாதிப்பு இல்லாமல். அதே போல ஒரு பக்கம் விஷய காய்ச்சல் பரவுகிறது. சளி காய்ச்சல்னால அதிகமான பேர் எனக்கு பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல் நிறைய கூட்டங்கள், சிறு குழந்தைகள் அதிகமாக அந்த இதுவரை வரலாது காண அளவுக்கு தூத்துக்குடியிலெல்லாம் பயங்கரமான குளிர், நம்ம இதுவரை பார்க்காத அளவுக்கு குளிர். ஒரு பக்கம் காய்ச்சல், பயங்கரமாக கிளைமேட் மாறினது. இந்த அழிவுகளிலிருந்து, இந்த வியாதிகளிலிருந்து கட்ட ஜனங்களை பாதுகாக்க வேண்டும். இந்த கிறிஸ்துமஸ் கால பண்டிகை காலங்களில் ஜனங்கள் சந்தோஷமாக கொண்டாடணும். அவங்க ட்ரெஸ் எடுக்கணும், நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வைப்பாங்க, நிறைய பேருக்கு ஆடுகள் எடுத்து கொடுப்பாங்க. இப்படிப்பட்ட ஆலயங்களில் தொடர்ந்து ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். தேவன் எல்லா காரியங்களையும் தேவன் நேர்த்தங்க செய்ய வேண்டும். எந்தவித இடையூறு இல்லாமல், யாருக்கு இந்த பாதிப்பு இல்லாமல் சென்னையில் மலை நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. இனியும் இந்த அழிவின் மழை வேண்டாம், ஆசீர்வாதம் மழை வேண்டும். ஹல்லேலூயா. Rika Shika Baragade Narianda Riandaraba Ura Parabarata Shalabarakandora Bushika Barakandura Ribalabarica அந்த புயல்னால பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவர் மேல அப்பா அப்படி கரம் இறங்கட்ட அப்பா. எல்லா பிரச்சனைகள் மாறி போட்டு அப்பா அந்த புயல் அப்பா வலுவிழந்து முழுவதும் வலுவிழந்து போட்டும் அப்பா. இதனால சென்னையில பாதிக்கப்பட்டவர்கள் அப்பா அவங்களுக்கு எல்லாம் நிவாரண உதவியை நீர் அனுப்புங்கப்பா. பரத்துல இருந்து ஒத்தாசை அனுப்புங்கப்பா. அந்த மழை நாட்கள்ல காணப்படுகிற எல்லாம்
அப்பா எல்லா கிருமிகள் எல்லா கிரியைகள்லாம் எரியட்டும் 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 அக்கினி இறங்கட்டும். ராபா ராகா பாலாபா ரீபா லாதா ராபா ராஷாபா ராகா பாலாபா. அப்பா ஜனங்கள் பாதுகாக்கப்படணும் பாதுகாக்கப்படணும் பாதுகாக்கப்படணும். அப்பா அந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல நடக்கிற சபைகள்ல ஊழியங்கள்ல ஆமே நடக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் உடைய கரம் கூட இருக்கட்டும். எல்லா தேவைகளை சந்திங்கப்பா, ஒவ்வொருவருக்கும் தேவைகளை சந்திங்கப்பா. அந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் ஒவ்வொரு தேவ பிள்ளைங்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கட்டும். ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம். ஷபா ராகா பாலாபா ரீபா. நீர் கிரியை செய்யுங்க நீர் கிரியை செய்யுங்க நீர் கிரியை செய்யுங்க நீர் கிரியை செய்யுங்க. ஆசீர்வதிங்க. ஆமென். அப்பா தொடர்ந்து எங்களோடு பேசுங்கப்பா பேசுங்க. இப்போதும் ஆண்டவரே ஆவிக்குரிய காரியங்களை எங்களுக்கு அவர் ரகசியங்களை கற்றுத்தாங்க. ஆமென். எங்களோடு பேசுங்க. கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய இருதயங்கள் திறக்கப்படட்டும். இந்த வார்த்தை 100 மடங்கு பலன் கொடுக்கட்டும். ஆமென். எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென் ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பினை வாழ்த்துங்கள். உங்கள் யாவரையும் தேவரால் பெண்கள் ஜெபத்துக்கு இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்க அருமையான வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் சில வசனங்கள் நம்ம தியானிக்க போறோம். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 4. அல்லேலூயா. வாசிப்போம். இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகி நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறது இல்லை. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷனுடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். எங்கள் சுவிசேஷம் மறைப்பொருளாய் இருந்தால் அது கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைப்பொருளாய் இருக்கும். தேவனுடைய சாயலாய் இருக்கிற அந்த கிறிஸ்தின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளை அவர்களுக்கு பிரகாசமாகிறவர்களுக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகின்றார் அந்த 3ஆம் அதிகாரத்துல. ஹல்லேலூயா. நாங்க பண்ற இந்த ஊழியம் வந்து ஹல்லேலூயா புது உடன்படிக்கையின் ஊழியம், ஆவியின் ஊழியம். ஹல்லேலூயா. அந்த பழைய பிதாவை தேவன் சத்தமாக வந்து அன்னைக்கு அக்கினியால பேசி அந்த கல்ல எழுதப்பட்ட அந்த எழுத்தின் ஊழியம் அல்ல. ஹல்லேலூயா. எழுதப்பட்ட ஊழியம் அழிந்து போன ஊழியம், அந்த மகிமை அது முடிஞ்சு போட்டு. ஆனால் இது வந்து ஹல்லேலூயா ஆவிக்கிற ஊழியம். ஹல்லேலூயா. ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமையில இருந்தால் இது ஆவிக்கிற ஊழியம் வந்து எவ்வளவு அதிக மகிமையில ஊழியம். மோசே மாத்திரம் தான் பார்க்க முடியும், பிதாவை யாரும் பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஊழியம் ஒளிந்து போயிற்று. ஆனால் இன்றைக்கு எபிரேயர் 12 சொல்லப்பட்டபடி நம்ம சியோன் மலைக்குள்ள வந்துட்டோம். ஹல்லேலூயா. இப்பொழுது எல்லாருமே ராஜாக்கள், எல்லாருமே ஆசாரியர்கள், எல்லாருமே தேவனுடைய மகிமையை பார்க்கலாம். முகமுகமாக யாருனாலும் பார்க்கலாம், யாருனாலும் பேசலாம், யாருனாலும் பசுக்கு போக வேண்டும் என்று நினைத்தால் கண்டிப்பா ஆவில கொண்டு போவார். ஹல்லேலூயா. வேறுபாடு வித்தியாசம் இல்லை. ஒளிந்து போகிற ஊழியத்தை நம்ம செய்யல, நிலையில் இருக்கிற ஊழியம். ஹல்லேலூயா. இந்த ஊழியம் ஒளிந்து போகவில்லை. கர்த்தர் ஆவியானவர். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் ஒரு நாள் அவரை முகமுகமா பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. அந்த சாயலால் நம்ம ஒவ்வொரு நாளும் மகிமை அடைந்து கொண்டே இருக்க. நம்ம ஜெபிக்கும் போது ஒரு மகிமை வெளிப்பட்டு அவரை போல மாற்றிக்கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட ஊழியத்தை பண்ற நாங்க ஒரு நாள் நாங்க சோர்ந்து போகல. எல்லாம் நாங்க அவருடைய மகிமைக்கு முன்பாக எல்லாமே வெளியரங்கம். அதனால நாங்க உள்ளொன்று மறுத்து புறமொன்று பேசி நாங்க செய்யவில்லை என்று அவர் தன்னை குறிப்பிட்டார். வெட்கமான அந்தரங்காரை நாங்க வெறுக்கிறோம். தந்திரமா நாங்க நடக்கல, வேதவசனம் நாங்க புரட்டல, சத்தியத்தை சத்தியமாக சொல்றோம். நாங்க தேவனுக்கு முன்னாக மாத்திரம் மனுஷனுக்கு முன்னாக நாங்க எங்களை யோக்கியராக நாங்கள் விளங்கப்பட உத்தமன் என்று நாங்கள் விளங்க பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. எங்க சுவிசேஷம் வந்து அநேக சொல்லாங்க மறைப்பொருள்னு சொல்றாங்க, மறைச்சு பேசுறாங்க, ஒன்று உள்ளொன்று உத்துப்புறம் என்று. அப்படி இல்லை என்று சொல்கின்றார். ஹல்லேலூயா. நாங்க எங்க சுவிசேஷம் மறைப்பொருள் அல்ல. மறைப்பொருளா இருந்து அப்படி சிலர் நினைச்சா அவர் யாருக்கு மறைப்பொருள் குறிப்பிட்டார்? தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தை அந்த ஒளி
அவிசுவாசம் அவங்களுக்கு அது பிரகாசமாய் கிறிஸ்துவின் முகத்துல உள்ள அந்த ஒளி என்ன செய்யுமா, சுவிசேஷத்தை கேட்கிற கர்த்தருக்கு தன்னை ஒரு அர்ப்பணிக்கிற ஜெபிக்கிற அந்நிய பாஷை பேசுற அபிஷேகம் பெற்ற பிள்ளைங்க ஜெபிக்க கிறிஸ்துவின் முகத்துல சிங்காசனத்தின் மேல் அவர் வீட்டு இருப்பாரு. அவருடைய முகத்துல இருந்து 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 அந்த ஒளி நம்முடைய முகத்துல பட்டு நம்ம இதயத்துல பட்டு கைகளை பட்டு அந்த அக்கினி உள்ள இறங்கிக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவரை மாறி மகிமையில மகிமை அடைந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஆனா அதை உணராம அறியாம அந்த சுவிசேஷம் சொல்லும் போது, சத்தியத்தை வெளிப்பட்டும் போது, மறைப்புல வெளிப்பட்டும் போது அதை உணரத்தக்க இருத்தை உணராம அவங்க என்ன செய்ய கடின இருதயமாக சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாம அதன் அர்த்தத்தை புரியாம உணராம அந்நியவாசிய தப்பா பேசி, அபிஷேகத்தை தப்பா பேசி, ஆவியான தப்பா பேசி, கிறிஸ்துவ தப்பா பேசி, பிதாவா பழிச்சு பேசி அவங்க என்ன செய்றாங்க, அவங்களுடைய கண்கள் திறக்க முடியாதபடி இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவங்க கண் நினைச்சா குருடாய்க்கிட்டான். அப்ப ஆண்டவர் யாரு கண்ணை திறக்கணும், யாரு அவர் யாரு முன் அறிந்தாரோ அவர்களை முன் குறிக்கின்றார், முன் குறித்தவங்க முன் அழைக்கின்றாரு, அழைத்தவங்களை என்ன செய்ய மகிமைப்படுகின்றார். ஹல்லேலூயா. எல்லோருக்கும் இன்னைக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. ஆனா எல்லா ஜனங்களும் ஏற்றுக்கொண்டாங்களா? இல்லவே இல்லை. ஒரு கூட்டம் இன்றைக்கும் தன்னுடைய இதயத்தை கடினப்பட்டு கொண்டே இருக்குது. வார்த்தை கேட்க 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 எவ்வளவு மறைப்பொருள் இந்த கடைசி காலங்களில் எங்களுக்கு தேவன் எங்களுடைய தனி ஜபங்கள்ல கர்த்தர் உணர்த்த ஒரு காரியம், கடைசி காலங்கள்ல யோவான் ஆண்டவர் பத்மத்தில சொன்ன மாதிரி தானியேல் காலத்துல ரகசியங்கள்லாம் முத்தரிக்கப்பட்டு சீல் வச்சு வைக்கப்படுது, யாருக்கும் தெரியாம மறைப்பலாது. ஆனால் இப்பொழுது ஆவின் பிரமாணம் கிருவின் பிரமாணம் தொடங்கின காலங்கள்ல யோவான் சொல்லாரு, எல்லாத்தையும் வெளியாக்கி போடு, எல்லாரும் பார்க்கணும், எல்லாரும் கேட்கணும், எல்லாரும் பலவத்துக்கு வரலாம், பிதாவை பார்க்கலாம், குமாரனை பார்க்கலாம், ஆவியனை பார்க்கலாம், ஆளுநர் சங்கத்துக்கு போகலாம். ஹல்லேலூயா. ரகசியங்கள் உடைக்கப்பட்ட காலத்தை வந்திருக்கின்றோம். ஹல்லேலூயா. யாருனாலும் போனா யாரும் கேட்கலாம். அப்படிப்பட்ட இடத்துக்கு இனி அந்த ரகசியங்கள் நிறைய காரியங்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றன. பல ரகசியங்களை நமக்கு வெளிப்படையா பேச நிறைய பேர் மூலமாக. ஆனாலும் இன்றைக்கும் இஸ்ரவேல் ஒரு பங்கு மனசு கடினப்பட்டு பிதாவை பார்க்க முடியாது, ஏசப்பா பார்க்க முடியாது, ஆவியனை பார்க்க முடியாது, பலவத்தை பார்க்க முடியாது, போறேன்னு சொல்றவங்க பொய், நரத்து பார்க்க முடியாது, பசுவங்களை பார்க்க முடியாது, தூதில் பார்க்க முடியாது என்று சொல்லி அதை புறம் பேசிட்டே, அதை திருச்சி பேசி பொய் பேசிட்டே அவங்க மனசு கடினப்பட்டு கிறிஸ்துவின் ஒளி அவங்க மேல வீசாம அவங்க இறுதி எப்படி ஆயிட்டு இருளாயிற்று. ஹல்லேலூயா. ஆனா அத பவுல் தன்னை ஒப்பிடுகின்ற அந்த இடத்துல நாங்க பிரசங்கிக்கல, நாங்க யார பிரசங்கித்தோம், கிறிஸ்து இயேசுவை தான் என்ன செய்யணும் கர்த்தர் என்றும் எங்களை என்ன செஞ்சோம், இயேசு நிமித்தம் உங்க ஊழியக்காரங்க தான், அவ்வளவுதான். நாங்க ஒரு ஊழியக்காரர்கள். அவர் எங்களை ஏற்படுத்தினார், எங்களை பேச வச்சார், எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். நாங்க ஒரு ஊழியக்காரர்கள். நாங்க எங்களை ஒன்னும் பிரசங்கல, என்ன பார், நீ என்ன பார், என்னுடைய வாழ்க்கையை பார் என்று நாங்க எங்களையே உயர்த்தல, எங்களை பிரபலப்படுத்தல. இதுதான் ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய சுபாவமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்ன இல்லை, எனக்குள்ள இயேசுவை பார். ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு ஊழிய கற்றுக் கொடுக்கிற பாடம், நீ என்ன பார்க்காத, இயேசுவை பார், எனக்குள்ள அவரை பார். ஹல்லேலூயா. அவரை வெளிப்படுத்த வேண்டும். நம்ம நடக்கையில, பேச்சுல, செயல, காரியங்கள் எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்ட வேண்டும். இதுதான் நம்முடைய நோக்கம். ஹல்லேலூயா. அவர் என்ன செஞ்சாரா, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகி ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களை பிரகாசித்தார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய மகிமை. பூமி இருளா கடந்தது. ஆண்டு உண்டாக்குன அந்த உலகத்தை லூசிபர் பெருமையினால கீழே தள்ளப்பட்டான். நான் தேவனுக்கு மேல ஏறுவேன், எல்லாரும் தேவனை துதிக்காங்க, என்னையும் துதிக்கணும். அவன் பெருமையா பேசலாம். அவனை கர்த்தர் கீழே தள்ளிட்டார். அவனுக்காக, அவனுடைய தூதலுக்காக நரகத்தை உண்டு பண்ணார். அவன் என்ன செஞ்சான், நீ என்னுடைய இடத்தை இன்னொருத்தனுக்கு கொடுக்கியா, உன் சாயில உன் பிள்ளையை உண்டாக்கி அந்த பிள்ளைக்கு இந்த உலகத்தை கொடுக்கியா, இந்த உலகத்தை கொடுத்து அந்த எல்லா அதிகாரத்தை அந்த பிள்ளைக்க கொடுக்க, நான் உன் சாயல் உண்டாக்க அந்த பிள்ளைங்களை என் இடத்துக்கு நான் நரகத்துக்கு அழகுப்பேன். இன்றைக்கு பிசாசு ஆண்ட சவால் போட்டு என்ன செஞ்சா, அவர் படைத்த உலகத்தை என்ன செஞ்சா கொலாப்ஸ் ஆக்கி போட்டான், இருளாக்கி போட்டான். திரும்ப அந்த இருளான உலகத்திலே ஹல்லேலூயா ஆவியானவர் ஜலத்தின் மேலே ஆதாம் ஒன்னு அசைவாடிட்டு இருந்தாரு. பின்பு ஒவ்வொன்னா சொன்னாரு. ஹல்லேலூயா. இருள் மூடி இருந்தது, ஆழத்துல இருள் தான் இருந்துச்சு, அங்க வெளிச்சம் இல்லை. ஆனா அவர் சொன்னாரு, வெளிச்சம் உண்டாக்குறது, உண்டானது. ஹல்லேலூயா. வானம் பூமி தனியா பிரியட்டுன்னு சொன்னாரு. வானம் தனியா, பூமி தனியா பிரிஞ்சு, சமுத்திரம் தனியா, நிலம் தனியா பிரிஞ்சு,
ஒவ்வொன்றையும் உண்டாகுண்டான்னு சொன்னார். ஹல்லேலூயா. அப்ப இருளிலிருந்து கட்ட வெளிச்சத்தை வரவழைத்தார். ஹல்லேலூயா. உங்களுக்கும் செய்வார். அவர் என்ன சொன்னாரா? இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்கிற தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் அவருடைய மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் போட்டாக. இதுதான் சுவிசேஷம். எங்களை பிரகாசித்தார். ஹல்லேலூயா. உண்மையான ரட்சிப்பின் சந்தோஷம் எப்படி வருகிறது? எங்கன்னு வருது? சிங்காசனத்தை வீட்டிற்குரிய முகத்தில் இருந்து மகிமையின் ஒளி, அந்த ஒளி நம்மளை வீச 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 அவரைப்போல் 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 மகிமை மேல மகிமை அடைவோம். ஹல்லேலூயா. ஒரு நாள் சீயோன் தேவஸ்தானத்திலே காணப்படுவோம். ஹல்லேலூயா. அந்த ஒளி நம்ம சுவிசேஷத்தை கேட்டு அதுக்கு அர்ப்பணிச்சு, அப்பா என்னை மாற்றுங்க, உங்களை போல மாற்றுங்க, உங்க வல்லமை எனக்கு ஊற்றுங்க, உங்க அதிகாரத்தை உங்க அபிஷேகத்தை எனக்கு தாங்க தாங்க என்று கேட்க 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 அவருடைய அந்த மகிமின் அறிவாகி ஒளி எங்க வரும்? நம்ம இருதயத்துல. அப்ப இதயத்துல இருள் மாறும். ஹல்லேலூயா. அந்த ஒளி வந்தாதான் நமக்குள் கிரியேசின்ற மாம்ச இருள் மாறும். மாம்சத்தின் காரியங்கள், பகைகள், விரோதங்கள், கலைகள், இச்சையான எண்ணங்கள் எல்லாம் எப்படி மாறும்? அந்த ஒளி பட வேண்டும். ஆனா இன்றைக்கு அநேகர் அந்த ஒளி உள்ள போக முடியாமல் அவங்க தன்னுடைய இதயத்தை அர்ப்பணிக்கவில்லை. உங்கள் சரீரம் தேவன் தங்கும் ஆலயம். எனக்குள் வாங்க, என்ன உங்களை போல மாற்றுங்க, பரிசுத்தப்படுத்துங்க, எனக்குள் வந்து வாசம் பண்ணுங்க, எனக்குள் உள்ள இருளை மாற்றுங்க. மாம்ச எண்ணங்கள் எனக்கு வேண்டாம். நான் ஆவியின் மனுஷனா மாறணும் தகப்பனே. என் உள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்படணும். ஹல்லேலூயா. உள்ளான மனுஷன் ஒவ்வொரு நாளும் மகிமையில மாற வேண்டும். ஹல்லேலூயா. பவுல் குறிப்பிட்டாரு. இதை குறித்து பேச அவர் ரொம்ப எக்ஸைட் ஆனாரு. எவ்வளவு மகிமையா, எவ்வளவு மிகப்பெரிய காரியம். ஹல்லேலூயா. இருள்ல இருந்து ஒளிச்சத்தை பிரகாசித்த தேவன் எனக்குள்ள ஒளியா வந்து விட்டார். அவர் என்னை பிரகாசிக்கின்றார். அவரை போல. ஹல்லேலூயா. அவர் சொல்லிட்டு சொல்றாரு, இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிரல, அது யாரால் உண்டானது? தேவனால் உண்டாஇருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை நாங்கள் மண்பாண்ட. ஹல்லேலூயா. இந்த சரீரத்தை கர்த்தர் மண்ணென்று சொல்றாரு. இந்த மண்பாண்டத்துல கர்த்தர் மகிமை நம்பிக்கையாக நமக்குள் இருக்கிறார். இதுவே இந்த ரகசியம். ஹல்லேலூயா. உலகம் சொல்கிறபடி இன்றைக்கு உலகம் சொல்றாங்க, இயேசு இந்த பூமியில் வந்தா ஒரு தீர்க்கதரிசனி ஒரு மார்க்கம் சொல்லுது, அவர் கடவுளே இல்லைன்னு சொல்லி மறுதளிக்காங்க. அவங்க சொன்னா அவர் கடவுள் இல்லைன்னு கிடையாது. அவர் கடவுள் தான். ஆதிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தையா பேசியிருந்த தேவனா இருந்தது, அந்த வார்த்தை தேவன்ட்ட இருந்தது. அந்த வார்த்தை ஒரு நாள் கிருபை நிறைஞ்சி, சத்தியத்தை நிறைஞ்சு, உண்மையா நிறைஞ்சு, இந்த தன் பிள்ளைகள் மாம்ச ரத்தம் உடையவங்க இருக்காங்க, நானும் அதை போல மாறுன்று மனுஷ ரூபமட்டு வந்தார். 33 வருஷம் வாழ்ந்தார். வாழ்ந்து மறிச்சு 3ஆம் நாள் உயிரோட கூட எழுந்து இப்ப வான சிங்காசன பூமியுடைய பாதை அப்படின்னு சொல்லி பிதா பக்கத்தை உட்கார்ந்தார். ஹல்லேலூயா. அவர் மனிதனாக வந்தார், மனிதன் அல்ல. ஹல்லேலூயா. அவர் ஆருடைய மனிதன் அல்ல. ஹல்லேலூயா. வானம் சிங்காசன பூமியோடைய பாதப்படி. ஹல்லேலூயா. அந்த தேவன் தன் உருவத்தை சுருக்கி வானங்களை விரித்தவர், சமுத்திரங்களை அளந்தவர், சமுத்திர தண்ணீரை தன்னுடைய டிரெஸ்ல எடுத்தவர், பூமி மண்ணை கால்பட அடக்கினவர். அவர் கையில தண்ணி எடுப்பார், சமுத்திர தண்ணீரை. ஹல்லேலூயா. அவ்வளவு அவருடைய ஒரு கால் தான் இந்த பூமி. ஹல்லேலூயா. அந்த தேவன் மகிமையாக எனக்குள் வந்தார். ஹல்லேலூயா. எத்தனை மகிமை. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அப்பா எனக்குள் வந்தீரே. அந்த பொக்கிஷத்தை, அந்த அபிஷேகத்தை, ஆவியானவர் இந்த மண்பாண்டத்தை அவர் மகிமைக்கு ஒப்பா மாற்றி. ஹல்லேலூயா. ஒரு நாள் அவர் வரும்போது இந்த சரீரம் அவரை மாறி மறுமுகம். எத்தனை பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. நாம் அதை இழக்க கூடாது. ஹல்லேலூயா. அவரை போல ஒரு நாள் மாறுவோம். இந்த மண்பாண்டம் உலக பிரகமா சொல்றாங்க. ஹல்லேலூயா. மனுஷன் இன்னைக்கு செத்த நாளைக்கு கருவாடு இறந்து, இந்த அவங்க நம்பிக்கை அவ்வளவுதான். இந்த சரீரம் விதைக்க தான் படுகிறது. எப்படி ஒரு ஒரு செடியோட அந்த விதைகள் விதைக்கப்பட்டு இன்னொன்று முளைக்குதோ, அதே போல அழிவுக்குள்ள இந்த சரீரம் விதைக்கப்படுது. பலவீனம்ல இந்த சரீரம் புதைக்கப்படுது. கிறிஸ்துக்குள்ள புதைச்சி அது ஒரு நாள் அவர் வரும்பொழுது ரகசிய வருகையில கிறிஸ்துக்குள்ள மறிச்சவங்க முதலாவது எழுந்திருப்பாங்க. அங்க இருந்து அவங்க வாழ்ந்தவங்க அந்த சரீரம், இந்த ஆவி, இந்த சரீரம் அந்த ஆவி ஒண்ணா இணையும். ஹல்லேலூயா. பலவீனம்லாம் விதைக்கப்படுது, பலமெல்லாம் எழுந்திருக்கும். ஹல்லேலூயா.
அழிவுலதான் விதைக்கப்பட்டிருக்கு, அழியாமையா எழுந்திருக்கும். இனி அழிவு இல்லை, மரணத்தை கத்த ஜெயமாக விழுங்குவார். பரிகரிக்கிற கடைசி சத்துரு மரணம். ஹல்லேலூயா. அப்ப இந்த கிறிஸ்துக்குள்ள மரிக்கிறவங்க பாக்கியவான்கள். இந்த சரீரம் தூங்கிட்டு இருக்கு, ஆனா ஒரு நாள் அது உயிரோடு எழும்பும் கிறிஸ்துவ போல. பின்பு உயிரோடு உள்ள நாம் மரிக்காம உயிரோடு கொடுப்போம். ஹல்லேலூயா. எத்தனை பெரிய பாக்கியம்! இந்த பாக்கியத்தை இன்னைக்கு ஒரு கூட்டம் மறுதளிக்குது, ஏற்றுக்கொள்ளல. இந்த டிரான்ஸ்பரண்ட, இந்த டிரான்ஸ்ஃபார்ம் மறுப அபிஷேகத்தை கட்டத்தை கடைசி நாள ஊத்திக்கொண்டே இருக்காரு. அதை விசுவாசிகள் பாக்கியவான்கள். இந்த சத்தியம் நமக்கு வெளிப்படுது. இதை கேட்கிற காதுகள் பாக்கியவான்கள். இதை ஆன்லைன்ல பாக்குற, யூடியூப்ல பாக்குற ஒவ்வொரு பிள்ளைங்க நீங்க பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. இந்த மகிமையின் சரீரத்துல அதனால சொல்றாரு, நாங்க எப்பக்கத்துல இருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போக மாட்டோம், கலக்கம் அடைஞ்சாலும் மனசு முறிய மாட்டோம். எல்லா பக்கமும் எங்களை நெருக்கிறாங்க, எங்களை பேசுறாங்க, தூஷிக்கிறாங்க, ஆனா நாங்க ஒடுங்க மாட்டோம். எங்களை கலக்கம் அடைய வைக்கிறாங்க, கலக்கம் வந்தாலும் மனசு முறியாது. ஹல்லேலூயா. துன்பப்படுத்தப்பட்டு நாங்க கைவிடப்பட மாட்டோம், கீழே தள்ளப்பட்டு நாங்க மடிந்து போக மாட்டோம். ஹல்லேலூயா. எங்களை துன்பப்படுத்துறாங்க, எல்லாரும் கைவிட்டாங்க, யாருமே இல்லை. ஹல்லேலூயா. சத்தியத்தை பேசணும் சத்துரோக மாறின்றோம், ஆனா நாங்க கைவிடப்படவில்லை. அவர் எங்க கையப்பிடிச்சுக்கின்றாரு. எங்களை கீழே தள்ளுறாங்க, ஆனா நாங்க மடிந்து போகல. நாங்க அழியணும், எங்க ஊழியம் அழியணும், எங்க குடும்பம் அழியணும் என்று இப்படிப்பட்ட காரியங்கள் செஞ்சாலும் நாங்க மடிந்து போகவில்லை. ஏனென்றால் அந்த 10வது வசனம் 4:10 மெயினான வசனம், கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்திலே சுமந்து தீர்ந்தோம். ஹல்லேலூயா. இதுதான் சத்தியம். ஹல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல அவரை பார்த்து நம்ம ஜெபிக்கும் போதெல்லாம், ஹல்லேலூயா, நம்ம ஜெப அறையில, நம்ம ஜெப நேரங்கள்ல நானும் இயேசும் சிந்தியோடு கூட என் அப்பா நான் பார்க்கேன், என் அப்பாட நான் பேசுறேன், என் அப்பா வல்லமையை நான் எனக்குள்ள நான் ஊற்றிக்கொண்டு இருக்கேன், அவர் வல்லமை எனக்குள் பெருகிறது, அவருடைய மகிமை பெருகிறது, நான் அவரை போல் மாறிக்கொண்டிருக்கேன். அந்த எண்ணத்தோடு கூட நம்ம ஜெபிக்க 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 ஹல்லேலூயா ஆவியானுடைய ஆழங்களுக்கு நம்மளை கொண்டு செல்வார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் பெந்தேகோஸ்து சபைகள் என்று சொல்லப்பட்ட சபைகள் கூட நீச்சல் ஆழத்துக்குள்ள போகாம அநேகர் வெறும் இந்த கரையில மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. சும்மா தூண்டில் போட்டு கரையில இவ்வளோ இந்த அனுபவம் போதும், ஒரு 10 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம் ஜெபிச்சா போதும், ஒரு 1/4 மணி நேரம் ஜெபிச்சா போதும் என்று. ஆனால் அநேகம் பேர் அப்படி இல்லை. கொஞ்சம் பேர், ஒரு 10% ஜனங்கள் மாத்திரம்தான் நீச்சல் போறாங்க, கொஞ்சம் ஆழத்தை போனாங்க. ஆனாலும் அந்த ஆவிக்கிரிய பலன் நினைச்சாங்க, பக்தியின் வேஷத்தை தரிக்கிறாங்க, அந்த பலனை மறுதளிக்காங்க. இன்னும் ஆழ்ந்த போக 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 மண்டலங்கள் செல்லலாம் என்ற அந்த எண்ணங்கள் இன்றைக்கு அனைவர்களும் இல்லை. நம்ம கிருபாசனத்துல போகலாம், தூதுல பார்க்கலாம், பேசலாம், அந்த எண்ணங்கள் இன்னைக்கு இல்லை. அதெல்லாம் தவறு, இது கிடையாது என்று தன்னுடைய மனசு சிந்தையிலே இருக்கிறாங்க. நமக்கு காணப்பட வேண்டியது ஆவின் சிந்தை. ஹல்லேலூயா. நான் அவரை பார்ப்பேன், அவர் கூட உலாவேன், அவர் கூட நடப்பேன். இந்த காரியங்கள்லாம் எனக்கு பார்க்க முடியும். எபிரேயர்ல பண்ண சொல்லப்பட்டபடி எல்லார் பேர் எழுதப்பட்ட சர்வ சங்க சபையில நான் வந்துட்டேன். ஹல்லேலூயா. முதற் பேர சங்கத்துல நான் வந்து விட்டேன், தூதர்கள் பத்துல வந்துட்டேன், பசங்க நான் பார்க்கலாம் என்ற அந்த எண்ணம் இல்லாம இது வந்த தப்புன்னு சொல்லி மட்டுப்படுத்துறாங்க. ஒரு பக்கம் ஆண்டவர் இந்த எல்லா காரியங்களையும் கட்டவிழ்த்து விட்டுருக்கார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம இந்த காரியத்தை மனதில் வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் எனக்கா மறிச்சிட்டாரு. ஹல்லேலூயா. எனக்கா இவரோடு கூட எழுந்தார். அதே போல இந்த என்னுடைய சரீரம், அவர் சபைகள் வளர வேண்டும், ஊழிய வளர வேண்டும் என்று நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். எனக்கு சில பாடல் வரும்போது ஒரு நாள் நான் அவர் கூட ஆளுகை செய்வேன். அவரோடு கூட பாடுபட்டா ஆளுகை செய்ய முடியும். அப்ப நான் பாடுபடும் பொழுது என் மூலமாக என் சரீரம் பாதிக்கப்படும் பொழுது என் மூலமா என்னது விளங்குது? அவருடைய மகிமை. ஹல்லேலூயா. நான் அவர் பட்ட மாதிரி சில காரியங்கள், மரணப்பாடுகள், ஏளனங்கள், பேச்சுகள், நிந்தைகள் நான் அதை ஏற்றுக்கொள்றேன், என் வாழ்க்கை நடக்குது. ஆனா என் மூலமா என்ன வெளிப்படுது? மகிமை. ஹல்லேலூயா. நாம் பாடுபடும் பொழுது நமக்குள்ளாக இந்த நதி போகும் இடமெங்கும் ஆரோக்கியம், செழிப்பு, பரிசுத்தம். ஹல்லேலூயா. இதுதான் ஒரு கிறிஸ்தவ மதத்தின் மதம் அல்ல, கிறிஸ்தவத்தின் அடிப்படை. ஹல்லேலூயா. நாம் எவ்வளவு நொறுக்கப்படமோ, உடைக்கப்படமோ, பிக்கப்படுறோமோ அந்த அளவுக்கு நம்ம மூலம் மகிமை வெளிப்படும். ஹல்லேலூயா. கர்த்தர் உடைத்து 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 தன் அபிஷேகத்துல ஊற்றி ஊற்றி அழுகின் பலத்தக்க உருவ நடந்து அதை நீருற்றாய் மாற்றுவோம். ஹல்லேலூயா. உங்க கண்ணீர் பலருக்கு நீருற்றாய் மாற்றி
பலர் வருவாங்க. உதிக்கிற உன் ஒளியில ராஜாக்கள், உனக்கு உன் ஜீவனுக்கு ஈடாக அநேக ஜாதிகள், உனக்கு பிறகு அநேக ஜாதிகளை கத்த கொடுப்பார். ஹல்லேலூயா. இதுதான் ரகசியம். ஹல்லேலூயா. அவர் சொல்றார், அதை இன்னும் தெளிவாக விளக்கின்றார். எப்படி எனில், சாவுக்கு ஏதுவான இந்த மாம்சத்திலே இயேசுனுடைய ஜீவன் விளங்கும்படிக்கு உயிரோடுக்கு நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் என்ன செய்யும்? மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கோம். 11 வசனம். ஹல்லேலூயா. அப்ப சில வேளைகள்ல சிலர் வாழ்க்கையில கர்த்தர் மரணப்பாடுகளை அனுமதிக்கின்றார். பிசாசினாலையும் சில சோதனைகள் வரும். சில நேரங்களில் கர்த்தரை உருவாக்குறதுக்காக, சில நேரங்கள்ல மரணத்துக்கு எதுவான சில காரியங்கள். அநேகம் ஊழியம் செய்கிற பிள்ளைங்க, எல்லா பிள்ளைங்களும் இன்றைக்கு சோசியல் மீடியாவில் கிறிஸ்தவர்கள் ஊழியர்கள் கூட பரியாசம் பண்ணுறாங்க. இவங்க மற்றவங்களாம் ஜெபிக்கிறாங்க, அவங்க கூட்டத்தில் கூட்டமாக வராங்க, அவங்களுக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணம் வருகிறது. ஆனால் அவங்க பார்த்தா வியாதியில் இருக்கிறாங்க. அவங்களுக்கே ஒரு டாக்டர் தேவைப்படுது, அவங்களுக்கே ஒரு ட்ரீட்மெண்ட்டு, அவங்களே ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னு சொல்லி ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் சிக்காக இப்படியாக உட்கார்ந்து புறம்பேசுறாங்க. அவங்க ஆவிக்குரிய அறிவிலிகள், அவங்க ஆவிக்குரிய பைத்தியக்காரங்க தான். ஒரு அடிப்படை கிறிஸ்தவ அந்த விசுவாசம், கிறிஸ்தவ அறிவு இல்லாதவங்க அவங்க. ஆனால் இன்றைக்கு அவங்க தன்னை கிறிஸ்தவங்கன்னு சொல்றாங்க, ஊழியர்கான்னு சொல்றாங்க. இந்த அறிவு கூட ஒரு பேசிக் சென்ஸ் கூட எனக்கு இருக்காம இருக்காங்க. இதுதான் அந்த ரகசியம். சாவுக்கினமான இந்த சரீரத்துல இது நொறுக்கப்பட, இது உடைக்கப்பட, இது பிற்கப்பட, மற்றவங்க பேசி பரியாசம் பண்ணி ஏளனப்பட்டு வேதனைகள் வியாதிகள் வந்து இந்த சரீரத்தோட மகிமை விளங்கி கொண்டே மாறும். ஹல்லேலூயா. உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாய் மாறுவான். ஆனா வெளியான மனுஷன் ஹல்லேலூயா எவ்வளவு நொறுக்கப்படுமோ அவ்வளவு மகிமை கிடைக்கும். எங்க ஊழியத்துல தேவன் எங்களுக்கு கற்றுக்கிட்ட ஒரு ரகசியம், எங்களுக்கு நாங்க கடந்த அந்த பாதைகள்ல அத்தனை அவமானங்கள், நிந்தைகள், பரியாசங்கள், அத்தனை நொறுக்கப்பட்ட உடைக்கப்பட்ட சரீரம் பிற்கப்பட்டு எத்தனையோ பாதைகளை கடந்துதான் இன்றைக்கு கர்த்தர் எங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. ஹல்லேலூயா. அவருடைய மரணம் எங்கள் சரீரத்தை கிரியை செய்கிறது. ஆனால் அந்த 12 அந்த ரகசியம் வெளிப்படுகிறது. இப்படி மரணமானது எங்களிடத்தில் வெளிப்படுது, ஆனா உங்களுக்கு என்ன வெளிப்படுது? ஜீவன். ஹல்லேலூயா. ஜீவனானது உங்களிடத்தில் பேலன்ஸ் செய்கிறது. இதுதான் ஹல்லேலூயா ஒவ்வொரு விசுவாசிக்கும், ஒவ்வொரு ஆண்டரை பின்பற்ற இருக்க வேண்டிய ஒரு காமன் சென்ஸ், பேசிக் சென்ஸ், அடிப்படை அறிவு. வியாதி ஏன் வருகிறது ஊழியக்காரங்களுக்கு கூட வருகிறது என்றால், அவங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் வியாதியை மாற்றுவார். நீதிமான் விழுவான், அவனுக்கு எழுவான், ஆனா திரும்ப எழுந்திருப்பான். எத்தனை வந்தாலும் அவனுக்கு கர்த்தர் கொடுப்பார், சுகம் எழும்புப்பார். ஆனா துன்மார்க்கம் வந்தா அழிந்து போயிருவாங்க. நீதிமான பாதை என்ன பாதை? ராஜ பாதை. நடுப்பகல் வரைக்கும் பிரகாஷ்டு 9, 10, 12 கூட்டிட்டுதே போகும் மகிமை. ஆனா துன்மார்க்கு வர வர இருள். ஹல்லேலூயா. இப்படி நம்முடைய பாதைகள் நமக்கு வாழ்க்கையில் வியாதி வேதனை வரும் பொழுது தேவனுடைய மகிமை நமக்குள் விளங்கி கொண்டே போகும். அவரை போல அவரை போல அவரை போல அவரை போல. ஹல்லேலூயா. மகிமை மேல் மகிமை, மகிமை மகிமை கூடிக்கொண்டே போகும். ஹல்லேலூயா. அவருக்கு ஒப்பாக ஒரு நாள் மாறுவோம், அவருடைய சாயலாய் மாறுவோம். அவரை போல் குமாரனை சாயலாய் மாற நம்மளை அழைத்திருக்காரு. பிதா நம்மளை ஏன் அழைச்சாரு? குமாரன் போல மாற. ஹல்லேலூயா. மரணம் எங்களை சேர்த்த கீழ் பண்ணாலும் பரவாயில்ல, எங்களை வியாதியஸ்தன்னு சொல்லி வெறுத்தாலும் பரவாயில்ல, எங்களை ஒதுக்கினாலும் பரவாயில்ல, கேவலமாக பேசினாலும் பரவாயில்ல, திட்டாலும் பரவாயில்ல. ஹல்லேலூயா. ஆனா எங்கள் மூலமாக கிறிஸ்துவின் ஜீவன் வெளிப்படுகிறது. இதனால சொல்றாரு, பவுல் குறிப்பிடுகின்றார், விசுவாசித்தேன் ஆகியால் நான் பேசுறேன் என்று எழுதியிருக்கப்படி நாங்கள் அந்த விசுவாசத்தின் ஆவியை நாங்க உடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறபடியால் நாங்க பேசுறோம். ஹல்லேலூயா. இந்த காரியத்தை நாங்க விசுவாசம். ஹல்லேலூயா. எங்கள் மூலமாக அவருடைய ஜீவன் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்க இன்னைக்கு அநேக நீங்க சொல்றீங்க, என் வாழ்க்கையில இந்த பகுதி அதை மறிச்சு போயிட்டு, என் வாழ்க்கை டெட்லைனுக்கு போயிட்டு, என் ஊழியம், என்னுடைய தொழில், என்னுடைய வேலை, வருமானம் எல்லாம் டெட்லைனு, நான் எதிர்பார்த்த ப்ரமோஷன் கிடைக்கல, எனக்கு பிள்ளைகள் இல்லை, என்னுடைய சொத்து என் கைவிட்டு போகிறது, என் பிள்ளைங்க என்னை நேசிக்கல, என் பிள்ளைங்க கவனிக்கல, என் வாழ்க்கை முடிவு, என் பிள்ளைங்களை என்னை கஷ்டப்பட்டு வளர்த்தானா, இன்றைக்கு என் பிள்ளைங்க நடுத்தரில் விட்டாங்க, இன்றைக்கு எத்தனையோ பெற்றோர்கள் புலம்புறாங்க, என் வாழ்க்கை ஒரு டெட்லைன். ஆனால் சொல்லுங்க, ஹல்லேலூயா, நீங்க ஜெபிக்கும் பொழுது கிறிஸ்தின் ஜீவன் உங்க மூலமா புறப்பட்டு உங்க மூலமா ஒரு ஜாதி கர்த்தனை வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உதிக்கிற உங்க வெளிச்சத்துல அநேக ராஜாக்கள் வருவார்கள். ஹல்லேலூயா.
நீ வா, நான் உன்னை மனுஷன் அப்படி மாற்றுவேன். ஹல்லேலூயா. உங்களிருந்து அந்த வல்லமை புறப்படும். எந்த அளவுக்கு உடைக்கப்படுங்களோ அந்த அளவுக்கு வல்லமை புறப்படும். அதுதான் ரகசியம். ஏன் இன்னைக்கு நிறைய வியாதி சிக்காது? தேவனுடைய மகிமையினால. ஆண்டு சொல்லுவாரு ஹல்லேலூயா. ஒரு கன்றையாவுக்கு தேவன் பாறை கொடுக்கும்பொழுது, இயேசு கிறிஸ்து பாறை கொடுக்கும்பொழுது கேட்பாங்க, ஆண்டவரே இவன் இப்படி கன்றையா இருக்கிறது இவன் அப்பா செஞ்ச பாவமா, இவன் அம்மா செஞ்ச பாவமா, இல்ல இவன் செஞ்ச பாவமா? சொல்ல ஆண்டு சொல்லுவாரு, தேவநாம மகிமைக்கு ஹல்லேலூயா சொல்லுங்க. இக்காலத்து பாடுகள் இனி என் வாழ்க்கையில வெளிப்படும் மகிமைக்கு ஒப்ப அல்ல. என் வாழ்க்கையில தேவநாம மகிமைப்பட இந்த பிரச்சனை எனக்கு வந்தது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரச்சனைகள் உங்களை அழிக்க அல்ல. மனுஷங்களை திட்டுறாங்களா, ஒதுக்குறாங்க, உங்களை ஊழியத்தை வளரடாம உங்களை சதிக்கிறாங்களா, உங்க பொசிஷன் அவங்க அழிக்கிறாங்களா, கவலைப்படாதீங்க. உங்களை இதை காட்டிலும் ஹல்லேலூயா உயர்ந்தவர்களாக அத்தனை பேரும் உங்க கால் கீழே வர முடியாத கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. நீங்க உயர்வீர்கள், நீங்க மேன்மைப்படுவீர்கள். ஹல்லேலூயா. உங்களை கீழே தள்ள நினைச்சிட்டாங்களா? கண்டிப்பா நினைச்சுக்கோங்க, உங்களுக்கு மிகப்பெரிய உயர்வு இருக்கிறது. ஹல்லேலூயா. யோசிப்பு குழியில தள்ளி அவன் தரிசனத்தை முடிக்கணும், முடிஞ்சிட்டான், இனிமே அழிஞ்சிட்டான். நம்ம குழியில தள்ள அவன் முடிஞ்சு நினைச்சாங்க. ஆனா அந்த யோசிப்பு எதிர்க்கிறதுக்கு ராஜா வரும் யாருமே நினைக்கவே இல்லை. ஹல்லேலூயா. உங்களுக்குரிய திட்டங்கள் பரலோகத்தில் இருக்கிறது. உங்க திறமை உங்களுக்கே தெரியாமக்கலாம், ஆனா உங்களை படைச்சவங்க உருவாக்க கட்டுக்கு தெரியும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை குறித்து வைத்த திட்டங்கள் சிறிது அல்ல. ஹல்லேலூயா. பக்தன் விடுப்பான, நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்கு அவங்க திட்டங்கள் பெரியது. ஹல்லேலூயா. நம்ம சின்னதா பிளான் போடும், நம்ம சின்னதா யோசிப்போம் மனுஷ மூலையில. ஆனால் ஹல்லேலூயா தேவன் தமிழ் அன்பு குறை பிள்ளைகளுக்கு ஆயத்தம்ன காரியங்களை இந்த மாம்ச கண்ணு மாம்ச காதை கேட்கல, கர்த்தரோ ஆவியில உண்டு பண்ண. ஹல்லேலூயா. எந்த கண்ணும் இதுவரை எந்த கண்ணும் பார்க்கல, நமக்கு செய்யப்பட்ட நன்மையை எந்த காது கேட்கல. பூமியில யாருக்கும் எந்த ஜாதிக்கும் யாருக்கும் இப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை என்று சொல்லும்படியாக கர்த்தவங்களுக்கு செய்வார். கைகள் தட்டி கைகள் தட்டி ஹல்லேலூயா. இக்காலத்து பாடுகள் சொல்லுங்க, இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒரு நாளும் ஈக்குவல் அல்ல. அதி சீக்கிரம் நீங்க இந்த லேசான உபத்திரம் என் வாழ்க்கையில அதிகமான சொல்லுங்க நித்திய கனமகிமை உண்டாக்கும் கிறிஸ்துவின் ஜீவன் உங்க வெளிப்படும். இதுதான் ரகசியம். இது அறியாம புரியாம இன்னைக்கு பேசுறாங்க. கர்த்தவங்க கண்களை திறக்கணும், நம்ம ஜெபிக்கணும். இந்த பிரபஞ்சத்தை பொல்லாத பிசாசு அவங்க கண்ணை நினைச்சுன்னா குருடாயிக்கிட்டான். அவங்க கண்ணை திறக்கணும், நம்ம ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் பவுல் சொல்றாரு, இதை சொல்லிட்டு சொல்றாரு 14ஆம் வசனம், கர்த்தராகி இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்னாக நிறுத்துவார் என்று நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ஹல்லேலூயா. எப்படி பிதாவாக தேவன் குமார மதிச்சு 3ஆம் நாள் உயிரோடு கூட அவரை எழுப்ப வச்சாரோ அதே வல்லமை இன்றைக்கும் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை, அவருடைய மாட்சிமை உயிர்த்தல் வல்லமை ஒரு நாளும் குறைஞ்சு போகவில்லை. ஹல்லேலூயா. அந்த வல்லமை இன்னைக்கு இருக்கிறது. அந்த இயேசுவை கொண்டு எழுப்பின அந்த வல்லமை ஹல்லேலூயா நமக்கூட இருக்கிறது, நமக்குள் இருக்கிறது. நம்மை ஒரு நாள் எழுப்புவார். ஹல்லேலூயா. எங்க ஊழியத்துல எங்க பிரதர் அடிக்கடி சொல்ற வார்த்தை, மரணத்தை ஆண்டு விரும்பவே இல்லை. 70 வயது 80 வயதோ நீங்க சொல்லுங்க, ஆண்டு வரப்போறா, நான் போக போறேன் வருகையில. மரணம் எங்களை ஆண்டு கொண்டது இல்லை. பரிகரிக்க கடைசி சத்துரு மரணம். இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை. ஹல்லேலூயா. ஆதாம் இவளுக்கு ஆண்டு கொடுத்த வாழ்க்கை என்ன வாழ்க்கை கொடுத்தாரு? மரணமே கிடையாது. அவன் எப்ப பாவம் செஞ்சானோ அந்த கனியை புசிச்சானோ மரணம் வந்துட்டு உள்ள. அதுக்கு முன்னதாக மரணம் கிடையாது. ஹல்லேலூயா. மனுஷங்க பாவம் பண்ணதான் ஆயுஷ்னால குறைஞ்சிட்டே வந்தது. முதல்ல 1000 வருஷம், 980 வருஷம், 800 வருஷம். ஆனா நோவா காலத்துல வந்த பிறகு மோசே காலத்துல என்ன ஆனது? பலத்தின் மிகுதியால 80 வருஷம். ஆனா நார்மல் 70 மாறினதுக்கு காரணம் என்னது? மனுஷனுடைய பாவம்.
நாம் விசுவாசிக்கும் பொழுது ஹல்லேலூயா ஆண்ட வருகை தாமதித்தால் நமக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை வர வேண்டும். நான் அப்படிதான் சொல்லுவேன். ஹல்லேலூயா தேவன் ஹல்லேலூயா மரிக்க வேண்டும் என்று யாருக்கும் விரும்பவில்லை. ஹல்லேலூயா அந்த வல்லமை நம்ம அந்த வார்த்தை விசுவாசிக்க வேண்டும். இயேசு நாமத்தால உங்க வாழ்க்கை மறிச்சிட்டா, இந்த உறுப்பு மறிச்சிட்டு டாக்டர் சொன்னாங்க இனி உங்களுக்கு வாய்ப்பே இல்லை என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா கர்த்தராக இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் ஒரு நாள் எழுப்புவார். அந்த வார்த்தையை அறிக்கையிடுங்க, அந்த வார்த்தை விசுவாசிங்க. ஹல்லேலூயா தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக ஹல்லேலூயா கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவைகள் எல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா கர்த்தர் இயேசு எழுப்பினவர். ஹல்லேலூயா கிறிஸ்துக்கள் மரித்தவர்களையும் உயிரோடு கூட எழுப்பார். ஹல்லேலூயா நமக்கும் நம்மும் அவரை போல மாறுவோம், மறுரூபம் மாவும். ஹல்லேலூயா தேவன் நம்மளையும் மாற்றுவார். தேவனுடைய மகிமை விளங்குகிறவங்க கிருபையானது. நம்ம அந்த காரியத்தை என்ன செய்யணுமா விசுவாசித்து ஸ்தோத்திரிச்சிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா ஒரு நாள் நான் அப்பா போல மாறுவேன், அந்த மகிமையில நான் பிரவேசிப்பேன். ஹல்லேலூயா வெளிச்சம் உள்ள ஸ்தலம், அங்கே ராக்காலம் கிடையாது, பகல் கிடையாது, தேவனே விளக்கு. நித்தியம் இருளை நாட்கள் முடிந்தது, வெளிச்சத்தை நாட்கள் வந்தது, துக்கம் முடிந்தது. அந்த வாழ்க்கையில நான் போகணும். இதுதான் ஹல்லேலூயா கடைசியாக முடிச்ச வாசிக்க போறோம். ஹல்லேலூயா ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. எங்கள் புறம்பான மனுஷன் அழிகிறது, ஆனால் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் சொல்லுங்க நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் புதிதாக மாறிக்கொண்டிருக்கிறது. அவரை போல அவர் மகிமையாக அவர் சாயலாக மேலும் காணப்படுகிறவர்களே அல்ல காணப்படாதவர்களை நோக்கி நமக்கு சொல்லுங்க சவுண்டா அதிசீக்கிரம் இந்த லேசான உபத்திரம் அதிகமான மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குறது. காணப்படுகிறீர்கள் அனித்தியம்தான், ஆனா காணப்படாததோ நித்தியம். சொல்லுங்க என் வாழ்க்கையில இந்த பிரச்சனை பாடு நான் சந்திக்கிற வேதனைகள் லேசான உபத்திரம் அதிகமான நித்திய கனமகிமை ஒரு நாள் உண்டாக்கும். ஹல்லேலூயா நான் அவரோடு கூட நித்தியத்தை வாழ்வேன் முடிவில்லாத ஆண்டாண்டு காலமாக. ஹல்லேலூயா இந்த பூமி அது அழிந்து போகும், ஆனால் அவர் உண்டாக்கின அந்த வானம் பூமி அவர் அந்த வாசனை அழியாது, கோடி கோடி முடிவில்லாத இன்ஃபினிட்டி வேல்டது. இந்த பூமி வாழ்க்கைக்கு தான் 60 70 80 வருஷம், ஆனா பரலோக வாழ்க்கைக்கு முடிவே கிடையாது. இங்க பூமியில் உள்ள வாழ்க்கை தான் 30 40 50 60 ஆகும், ஆனா அங்க 60 50 40 அவரை போல இளமையாக, அவரை போல அழகாக, அவரை போல அந்த வாழ்க்கைக்கு வாழ கர்த்தர் உங்களை என்னை அழைக்கின்றார். ஒப்பு கொடுப்போமா? ஆயத்த விடுவோமா? நன்றியப்பா. ரே பிரகா ஃபரா பலா தரா பராஷி பராகா பலா பரி பலா தரா பரிகா பரிபா. உங்க மகிமை உங்க மகிமை மகிமையினால் நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. ரபா ராகா பலா பரி பலா தரா பரி பலா தரா. அழிவில்லாத ஒரு வாழ்க்கையை நீர் எங்களுக்காக ரத்தம் சிந்தி ஆயத்தம் பண்ணி இருக்கிறீங்க. நன்றியப்பா. இந்த வாழ்க்கையை நாங்களா ஆமேன் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க பரம ஈவை ருசி பார்க்க எங்கள் ஒவ்வொரு மேல உங்க கிருபையை ஊற்றுங்க. நித்திய ஜீவ அபிஷேகத்தினால் நிரப்புங்க. ராபா ராகா பாலாபா. இப்பொழுதே ஒவ்வொரு ஆவி ஆத்மா சரீரம் அது மர்வமாகட்டும் மர்வமாகட்டும் மர்வமாகட்டும். ராபா ராகா பாலாபா ரீபா லாத்தா ராபா ராகாபா. ஒவ்வொரு ஊழியத்தின் எல்லைகள் விரிவாகட்டும் 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 விரிவாகட்டும். ராகாபா ராபா லாபா ரீபா லாத்தா ராபா. தடைகளை உடைக்கிறோம் தடைகளை உடைக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். ரத்தத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா மகிமைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே ஆமென். அல்லேலூயா. God bless you all.